தெனாலிராமன் கதைகள் 100. போலி அதிகாரி. விஜயநகர அரண்மனையில் ஒரு நாள் அரசர் கிருஷ்ணதேவராயர், நகரில் வரி வசூல் என்ற பெயரில் மக்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள், அரசு அதிகாரி என்று சொல்லி ஒருவர் பணம் கேட்கிறார் என்ற செய்தி வந்தது. அந்த போலி அதிகாரியை கண்டுபிடிக்க வேண்டும் என்றார். அப்போது தெனாலிராமன் முன்னே வந்து, அரசே, ஒரு நாள் அவகாசம் கொடுங்கள், உண்மை தானாக வெளிப்படும் என்றான். அடுத்த நாள் தெனாலிராமன் நகரில் அறிவிப்பு ஒன்றை வைத்தான். இன்றிரவு அரசின் புதிய வரி கணக்கு பதிவு செய்யப்படும், அதிகாரிகள் அனைவரும் தங்கள் முத்திரையுடன் வர வேண்டும். இரவு நேரத்தில் ரகுநாதன் மற்றும் சோமையா என்ற 2 பேர் வந்தனர். இருவரும் தங்களை அரசின் அதிகாரி என்று கூறினர். இருவரிடமும் ஒரே மாதிரியான ஆவணங்கள் இருந்தன. தெனாலிராமன் இருவரிடமும், இந்த வரி எந்த நோக்கத்திற்காக வசூலிக்கப்படுகிறது என்று கேட்டான். ரகுநாதன், அரசின் செலவுகளுக்காக என்றான். சோமையா, மக்களின் பாதுகாப்புக்காக என்றான். தெனாலிராமன் எதுவும் பேசவில்லை. அவன் விவசாயியான கோவிந்தனை அழைத்து, நேற்று நீ யாரிடம் வரி கொடுத்தாய் என்று கேட்டான். கோவிந்தன் சோமையாவை கட்டி, இவரிடம், ஆனால் இவர் ரசீது கூட தரவில்லை என்றான். உடனே தெனாலிராமன் அரசரை நோக்கி, அரசே, உண்மையான அதிகாரி கணக்கை காட்டுவான், போலி அதிகாரி காரணத்தை காட்டுவான், சோமையாதான் போலி என்றான். அரசர் உண்மையை புரிந்து கொண்டார். சோமையா தண்டிக்கப்பட்டான். அரசர் தெனாலிராமனை பாராட்டினார். நீதி. அறிவு என்பது சொற்களில் இல்லை, முடிவுகளில் தான் உள்ளது. சப்ஸ்கிரைப் பண்ணலாமா அப்படிங்கிறது உங்க மனசுல இல்லை, ஆனா கதையில உண்டு. எனவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.